அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையிலே ரொம்ப பெரிய, ரொம்ப சிறந்த தொழுகை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஜர் தொழுகைன்னு சொல்லுவேன். ஸோ யார் வந்து அல்லாஹ்வ ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாங்களோ, யார் அல்லாஹ்வ வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி இருக்காங்களோ, அவங்களால மட்டும்தான் ஃபஜருக்கு எந்திரிக்க முடியும். ஸோ அல்லாஹ் என்ன சொல்றான், யார் ஒருத்தர் ஃபஜருடைய தொழுகையை தொழுகிறாங்களோ, அவங்க என்னுடைய பாதுகாப்பில் இருக்காங்கன்னு சொல்கிறான். காலையில் நீங்கள் அல்லாஹ்வுக்காண்டி எந்திரிச்சு நீங்கள் அந்த பள்ளியை பார்க்கும்போது, ஃபஜரில் அந்த பள்ளி ரொம்ப 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 அழகாக இருக்குது. மீதி நேரத்துலையும் அழகாக இருக்கும், ஆனால் ஃபஜரில் இன்னும் ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஜருக்கு போகிற மக்கள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியான மக்களை தான் நீங்கள் ஃபஜருக்கு பார்க்க முடியும். இங்கே ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு, அந்த சைடு ஓரத்தில் ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி மக்கள் ஃபஜருக்கு, இதே நீங்கள் ஜொஹருக்கு, அசருக்கு, மக்ரிப்புக்கு, இஷாங்க்கெலாம் பார்த்தீங்கன்னா கூட்டமாக நிறைய பேர் வருவாங்க. இந்த பள்ளியே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து 4 சஃப் கிட்ட இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு வந்து பள்ளிக்கு வராங்க அப்படின்னா, இவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவும், அல்லாஹ் இவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வான்ற ஒரு நம்பிக்கையோட ஃபஜர் தொழுகைக்கு வராங்க. அதே மாதிரி ஃபஜருடைய தொழுகையை தொழுகிறவங்க வந்து கண்டிப்பாக சாதாரண விஷயமே இல்லை. அழகான மெத்தை இருக்கும், நைட்டு ரொம்ப ஃபுல்லாக ஏசி இருக்கும், அழகான மனைவி இருக்கும் பக்கத்தில். இது எல்லாமே தாண்டி ஒருத்தன் வந்து எந்திரிச்சு காலையில் அல்லாஹ்வை தேடி போகிறான் அப்படின்னா, அவனுக்குள்ளே அல்லாஹ்வுடைய பாசம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களால மட்டும்தான் ஃபஜர் தொழுகையை தொழ முடியும். ஸோ அல்லாஹ் வந்து அந்த மாதிரி ஒரு ஞாபகத்தை, தஹஜ்ஜுத்லேருந்து ஏஞ்சி தொழக்கூடிய ஞாபகத்து, ஃபஜருடைய ஞாபகத்தை வந்து எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி துவா செய்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அல்லாஹ் வந்து யாரை விரும்புகிறானோ அவங்களுக்கு தான் இந்த விஷயத்தை கொடுக்க